சில வாரங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் வீடு திரும்பிய விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து உள்ளார். அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் தள்ளியுள்ளது. ரஜினிகாந்த், கமலஹாசன் ஹாலிவுட்டில் பீக்கில் இருந்த சமயத்தில் அவர்களுக்கு பயங்கரமாக டஃப் கொடுத்த ஹீரோக்களில் முதன்மையானவர் தான் விஜயகாந்த். கருப்பான உருவம், சாமானிய உடல்மொழி, சிறந்த நடிப்பு, ஆக்சன் என ரசிகர்களை தன் பக்கம் வெகுவாக கவர்ந்தவர். அவரை பார்த்த அனைவருமே நம்ம ஊர்க்காரர் போல இருக்கிறாரே என்றுதான் பேசிக்கொண்டார்கள். ரசிகர்களால் கேப்டன் என்று அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த். திரைப்படங்களில் நடிப்பதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக இருந்தவர்தான் அவர். ஈழ மக்களுக்காக நடிகர் சங்கம் சார்பில் முதலில் விஜயகாந்த் தான் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னின்று நடத்தினார். அதே போல நடிகர் சங்க தலைவராக இருந்தும் ஏகப்பட்ட நல்ல காரியங்களையும் செய்து இருக்கிறார். சினிமாவில் பீக்கில் இருந்த போதே அவர் அரசியலிலும் நுழைந்து எதிர்க்கட்சி தலைவராக மாறினார். ஆனால் அடுத்தடுத்த தேர்தல்களில் அவருக்கு தோல்வியே கிடைத்தது. சூழல் இப்படி இருக்க திடீரென அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதை அடுத்து அமெரிக்காவில் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முழு ஓய்வில் இருந்து வருகிறார். இந்த சூழலில்தான் சில நாட்களுக்கு முன்னதாக அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் ரசிகர்களும் தொண்டர்களும் கவலையடைந்தார்கள். இதனையடுத்து வீடு திரும்பிய அவர் மீண்டும் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். இந்த முறையும் விஜயகாந்த் வீடு திரும்பி விடுவார் என்று ரசிகர்களும் தொண்டர்களும் காத்திருந்தார்கள். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து உள்ளார். அவரது இறுதிச் சடங்குகளும் தற்போது நடக்க உள்ளது. அதே போல விஜயகாந்தின் மறைவை அடுத்து பலரும் சோகமடைந்து உள்ளார்கள். மேலும் ஒரு நல்ல மனிதரை இழந்துவிட்டோம் என்று கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். அதேபோல் விஜயகாந்த் அவர்கள் அறிமுகமானதிலிருந்தே அவர் என்ன ஜாதி என்ற சர்ச்சைகளும் எழுந்து வருகிறது. அப்போது இவர் நாயுடு என்ற ஒரு ஜாதி பின்னணி உடையவர் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. ஆனால் உண்மையில் இவரது ஜாதி என்ன என்ற கேள்விக்கு இன்று வரை விடை கிடைக்கவில்லை. இவரது தாத்தாவின் பூர்வீகம் படி பார்த்தால் இவர் முக்குளத்தோர் சமுதாயத்தில் ஒரு பட்டியலில் இருந்தவர் என்ற ஒரு தகவல்களும் அரசல் புரசலாக வெளியாகி உள்ளது. மேலும் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளியாகவில்லை. மேலும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை குடும்பத்தினர்கள் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் வெளியே தெரிய வரும் என்று ஒரு சிலர் தகவல்களும் கூறி வருகிறார்கள்.